தூய்மையான நிர்வாகம் என மீண்டும் ஒருமுறை நிரூபித்த மோடி. தாக்கல் செய்யப்பட்ட புதிய மசோதா. FCRA சட்டம் என்றால் என்ன? இந்தியாவில் வெளிநாட்டு நிதி வரவுகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடன் மற்றும் பொறுப்புடன் கட்டுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு முக்கியமான ஒரு சட்ட திருத்தத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. 2026 மார்ச் 25 மக்களவையில் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2026 என்ற மசோதாவை மத்திய அரசு தாக்கல் செய்துள்ளது. 2010 காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட FCRA சட்டத்தில் பல முக்கிய மாற்றங்களை இந்த புதிய மசோதா முன்வைக்கிறது. இந்த திருத்தத்தின் முக்கிய நோக்கம் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வரும் நிதி சரியான முறையில் பயன்படுத்தப்படுகிறதா என்பதை உறுதி செய்வதுடன் நாட்டின் உள்நாட்டு விவகாரங்களில் எவ்வித தலையீடும் ஏற்படாதபடி பாதுகாப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. முதலாவது, வெளிநாட்டு நிதி என்றால் வெளிநாட்டு அரசுகள், நிறுவனங்கள், NGOக்கள் அல்லது தனிநபர்களிடமிருந்து கிடைக்கும் பணம், பத்திரங்கள் அல்லது மதிப்புள்ள பொருட்கள் ஆகிய அனைத்தும் இதில் அடங்கும். இந்த நிதி அரசியல், ஊடகம் அல்லது நாட்டின் நிலைத்தன்மையை பாதிக்கும் செயல்களில் பயன்படுத்தப்படாமல் இருக்க இந்த மசோதா வலுவான கட்டுப்பாடுகளை கொண்டுள்ளது. இரண்டாவது, ஒரு நிறுவனம் தனது FCRA பதிவு புதுப்பிக்க தவறினால் அல்லது அதன் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் அந்த நிறுவனத்தின் பதிவு தானாகவே ரத்து செய்யப்பட்டதாக கருதப்படும். அப்படியான சூழலில் அந்த நிறுவனத்தின் வெளிநாட்டு நிதி மற்றும் சொத்துக்கள் அனைத்தையும் அரசு நியமித்த அதிகாரம் தனது கட்டுப்பாட்டிற்குள் எடுத்துக்கொள்ளும். மூன்றாவது, பின்னர் அந்த நிறுவனம் மீண்டும் தனது பதிவு உரிமையை பெற்றால் பயன்படுத்தப்படாத நிதி மற்றும் சொத்துக்கள் திரும்ப வழங்கப்படும் என்று இந்த மசோதா உறுதி செய்கிறது. நான்காவது, ஏற்கனவே அரசியல்வாதிகள், நீதிபதிகள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் வெளிநாட்டு நிதி பெறுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இப்போது இந்த 2026 திருத்தம் மூலம் செய்தி மற்றும் நடப்பு நிகழ்வுகளுடன் தொடர்புடைய எந்த நபரும் வெளிநாட்டு நிதி பெற முடியாத வகையில் சட்டம் மேலும் கடுமையாக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது, முன்பு FCRA விதிமுறைகளை மீறினால் அதிகபட்சமாக 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கும் விதிமுறை இருந்தது. இப்போது இந்த திருத்தத்தின் மூலம் அந்த தண்டனை காலம் 1 ஆண்டாக குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் விசாரணையை தொடங்குவதற்கு முன்பு மத்திய அரசின் முன் அனுமதி பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த திருத்தத்தின் முக்கிய நோக்கம் என்ன? இந்த புதிய திருத்தம் வெளிநாட்டு நிதி தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்கவும், இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் வெளிநாட்டு தலையீட்டை தடுப்பதற்கும், நிறுவனங்கள் செயல்படாமல் போன பிறகும் கூட அவர்களின் நிதி பயன்பாட்டில் பொறுப்புணர்வை உறுதி செய்வதற்கும் உதவும் என மத்திய அரசு தெரிவிக்கிறது. மேலும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தூய்மையான நிர்வாகம், தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் வழக்கம் போல எதிர்க்கட்சிகள் இந்த சட்ட திருத்தத்தை அரசியல் நோக்கத்துடன் கொண்டு வரப்பட்டதாக விமர்சித்து வருவது குறிப்பிடத்தக்கது.